நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தவம் என்பது நம்முடைய புலன்களை நாம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க உதவ வேண்டும். தவம் செய்வதின் நோக்கம், தவத்தின் சித்தி என்பதனுடைய அடையாளம் மற்றவர்களுக்கு சாபமளிப்பதை காட்டிலும் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்வதில்தான் இருக்க வேண்டும். இதைத்தான் தபோதனர்களான நம்முடைய மகரிஷிகள் நமக்கு தங்களுடைய அனுஷ்டானங்களினாலே, தங்கள் நடைமுறை வாழ்க்கையினாலே உபதேசிக்கின்றார்கள். ஒரு சில சந்தர்ப்பங்களில் துர்வாசர், விஸ்வாமித்திரர் முதலான மகாரிஷிகள் மிகச்சிறந்த தவத்தை செய்து, தவம் என்றால் சாதாரணமான தவம் அல்ல, மிகவும் கடுமையானது, அன்ன ஆகாரம் இல்லாமல் சுமார் 50,000 வருடங்கள் தவம் செய்து அந்த தவத்தினால் தாங்கள் அடைந்த சித்தியை திடீர் என்று அவர்களுக்கு உண்டாகக்கூடிய கோபத்தினாலேயோ அல்லது காமத்தினாலேயோ இழந்து மறுபடியும் ஆரம்பம் முதல் தொடங்க ஆரம்பிக்கின்றார்கள். யோசித்து பாருங்கள், மகரிஷிகளுடைய சரித்திரங்களை நாம் பார்த்து வரும்பொழுது இதுபோன்று மகரிஷிகள் அவர்களே தங்களுடைய புலன்களை அடக்கி கொண்டு அன்ன ஆகாரம் இல்லாமல் தவம் செய்த மகாத்மாக்களே ஏதோ ஒரு க்ஷணத்தில், ஒரு சிறு சந்தர்ப்பத்தில் தங்கள் தவத்திலிருந்து நழுவிவிட்டார்கள் என்றால், சாதாரண மனிதர்களாகிய நாம், புலனடக்கம் என்பது என்றால் என்ன என்று அறியாதவர்களாகிய நாம் எவ்வளவு கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும். தவத்தின் சக்தி என்பது, புலனடக்கம் என்பது நீர் பூத்த நெருப்பு போல இருக்குமா? ராமாயணத்தில் ராவணனை பற்றி கூறும் சமயத்தில் ராவணன் தன்னுடைய அனைத்து புலன்களையும் கட்டுப்படுத்தி உக்கிரமானதொரு தவத்தை செய்து பிரம்மதேவரை ஆராதித்தான். ஆனால் என்னாயிற்று? புலன்கள் அடக்கப்பட்டு இருப்பதாக ராவணன் நினைத்தான். புலன்கள் அடங்காதவைகள், இந்திரியங்கள் என்று அவைகளுக்கு பெயர். குதிரைகளை கடிவாளமிட்டு நாம் இழுத்து பிடித்தால்தான் அந்த குதிரைகள் நாம் செலுத்தும் வழியில் செல்லும். ஆனால் அதே சமயத்தில் ஒரு க்ஷணம் கடிவாளத்தை நாம் நழுவ விட்டோமேயானால், குதிரைகள் செல்லும் வழியில் தேர் சென்றது என்றால் அப்பொழுது தேரில் இருப்பவருடைய கதி என்ன ஆகும்? அதுபோன்று தான் நம் இந்திரியங்களாகிற புலன்கள். அவற்றை எப்பொழுதும் இழுத்து பிடித்திருக்க வேண்டும். சற்றே தளர்த்தி இருந்தோமேனால், ரிலாக்ஸ் என்கிறோம் அல்லவா, அதுபோன்று தளர்த்தினால் என்ன ஆகும், என்ன விபரீதமாகும் என்று தெரியாது. இவ்வளவு கட்டுப்பாடுடன் தவத்தினால் சித்தி பெற்ற ராவணேஸ்வரன் மங்கள தேவதையான சீதாதேவியினிடத்தில் தகாத ஆசை கொண்டான். நீர் பூத்த நெருப்பு போல அவனால் அடக்கப்பட்டிருந்த அந்த புலன்கள், காமம் என்னும் தீ உள்ளே எரிந்து கொண்டிருந்தது. சீதை என்னும் ஒரு காற்று அடித்த மாத்திரத்தில் மேலே மூடப்பட்டிருந்த சாம்பல் அப்படியே கலைந்து சென்றது. உள்ளிருந்து காமத்தீ கிளர்ந்து எழுந்தது. ஆகையால் ராவணனுக்கு மாபெரும் நாசம் உண்டாயிற்று. எனவேதான் எப்பொழுதுமே நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தபோதனர்களுடைய சரித்திரத்தை நாம் உணர்வதின் நோக்கம் என்ன? மகான்களுக்கு பல கஷ்டங்கள் உண்டாகின்றன. நாம் மிகவும் ஜாக்கிரதையாக, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த எச்சரிக்கை உணர்வை உண்டாக்குவதற்காகத்தான் உத்தமமான தபோவனம் என்னும் இந்த நிகழ்ச்சியில் தபசித்தி பெற்ற க்ஷேத்திர விசேஷங்களையும் அந்த மகாத்மாக்களுடைய சரித்திரங்களையும் நாம் பார்த்து வருகிறோம். பொதுவாக பகவானை குறித்துத்தான் எல்லோரும் தவம் செய்வார்கள். இது உலக நியதி. ஏதோ ஒரு விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காகத்தான் அந்த பரமாத்மா நமக்கு எவ்வகையிலாவது சாட்சாத்காரமாக, நமக்கு பிரசன்னனாக சேவை சாதிப்பானாம். அவரை துதிப்பாடி மகிழ்வித்து நாம் பிரணாமங்கள், அர்ச்சனைகள், தோத்திரங்கள் செய்து அவரை மகிழ்வித்து அவர் மூலமாக ஏதாவது வரம் பெறலாமா என்பதுதான் எல்லோருடைய நோக்கமாக இருக்கும். ஒரு சில மகான்கள் இதில் விதிவிலக்கு பெற்றவர்கள். ஆம், எம்பெருமானே எதிர்வந்து நின்றால் கூட நின்னையே தான் வேண்டி நீல் செல்வம் வேண்டாதான் என்று, பிரபோ தேவதேவா சர்வேஸ்வரா, உன்னை விடுத்து
உன்னிடத்தில் வேறு எதையும் நாங்கள் யாச்சிக்க மாட்டோம் என்பதாக இருமாப்புடன் தங்கள் பக்தியின் பூரிப்பை அந்த பகவானுக்கே அர்ப்பணம் செய்பவர்களாக விளங்குகிறார்கள். சரி, எம்பெருமானை குறித்து எல்லோரும் தவம் செய்கிறார்கள். இங்கே நாம் ஒரு அதிசயத்தை பார்க்க போகிறோம். எம்பெருமானாம் ஸ்ரீமன் நாராயணன் எல்லோருக்கும் அனுகிரகத்தை செய்த அந்த பரம்பொருள், அவரும் தவம் செய்து சித்தியடைந்த க்ஷேத்திர விசேஷமாக திருச்சுகனூர், சுகபுரி, சுகக்ஷேத்திரம், பத்மசரஸ்தீரம், ஸ்வர்ணமுகரி தீரம் என்று புராணங்களிலும் இதிகாசங்களிலும் ஏன் சரித்திரங்களில் கூட பிரசித்தமான க்ஷேத்திர விசேஷமான அலர்மேல் மங்கை தாயார் அமர்ந்துரையக்கூடிய திவ்ய க்ஷேத்திரமான இந்த திருச்சானூர் திவ்ய திருத்தலத்தில் ஸ்ரீ ஸ்ரீமன் நாராயணன் செய்த தவத்தினுடைய பெருமைகளை எல்லாம் நாம் இன்றைய தினத்தில் தபோவனத்தில் அனுபவிக்கப் போகிறோம். ஆம், பகவானே தவம் செய்திருக்கிறான். பதரிகாசிரமம் என்பதாக ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம் இமயமலையின் உச்சியில் அமர்ந்திருக்கிறது. அங்கே நரநாராயண ரூபத்தில் பெருமாள் ஒரு நிலையில் தவம் செய்பவராகவும் மற்றொரு நிலையில் அந்த தவத்தின் வழிமுறைகளை உபதேசம் செய்பவராகவும் எழுந்தருளிருக்கிறார். அத்தகு க்ஷேத்திரத்தின் மகிமைகளை நாம் அங்கே அனுசந்திக்கப் போகின்றோம், அனுபவிக்கப் போகின்றோம். அதுபோன்று இங்கே பத்மசரோவரம், தாமரை தடாகம், தாமரை புஷ்கரணி என்னும் அழகியதான புஷ்கரணி கரையில் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் தவம் செய்திருக்கிறார். அந்த தவத்தினால் அவர் சித்தி அடைந்திருக்கிறார். அது என்னவாக இருக்கும்? இப்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்களே, இந்த புஷ்கரணிக்குத்தான் பத்ம சரோவரம் என்பது பெயர். பத்மம் என்றால் தாமரை, சரோவரம் என்றால் புஷ்கரணி. பல புண்ணிய தீர்த்தங்கள் ஒன்று சேர்ந்து சங்கமிக்கக்கூடிய புண்ணிய துறையாக இந்த பத்ம சரோவரம் என்னும் புனித புஷ்கரணி விளங்குகிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதில்தான் ஒரு சமயம் கார்த்திகை மாதத்தில் சுக்லபக்ஷ பஞ்சமி திதியில் பிருகுவாசனம் எனும் வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமி தாயார் அவதாரம் செய்தாள். யாருடைய தவத்திற்கு இணங்கி? பகவான் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுடைய தவத்திற்கு இணங்கி அவள் ஆவிர்பவித்தாள். சுவாமி, இது என்ன விசித்திரம்! பெருமானை குறித்து நாம் தவம் செய்கின்றோம். அந்த பெருமான் ஏன் இத்தகுதொரு தவத்தை செய்தாள் என்றால், நம் போல்வர் எவ்விதம் தவம் செய்து பகவானை மகிழ்விக்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகவும், மேலும் உலகத்தில் லீலா வினோதங்களை எல்லாம் தான் செய்து தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு லீலாரசங்களை வளர்ப்பதற்காகவும் தான் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் பல திருவிளையாடல்களை புரிந்துள்ளான். அதில் ஒன்றுதான் அவன் தவம் செய்து அந்த தவத்தினால் தன் மனையாளான மகாலட்சுமி தாயாரை மகிழ்வித்து அவளை தாமரை பூத்த தடாகத்தில் சாட்சாத்கரித்த உயர்ந்த திவ்ய சரித்திரம். பிருகு மகரிஷி சாத்வீகமான தேவதை யார் என்பதை அறிவதற்காக புறப்பட்டார். கைலாய பர்வதத்திற்கு சென்ற பொழுதோ, அல்லது சத்தியலோகத்திற்கு சென்ற பொழுதோ, அல்லது ஸ்ரீவைகுண்டலோகத்திற்கு சென்ற பொழுதும் கூட அவருடைய கோபம் தணியவில்லை. ஏனென்றால் ஆங்காங்கு அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அப்படி. முதலில் சத்தியலோகத்திற்கு சென்றவர், கைலாயலோகத்திற்கு சென்றவர் ஏற்கனவே சற்றே மனம் நொந்திருந்ததினாலே கடைசியில் வைகுண்டலோகத்திற்கு வந்து சேர்ந்தார். பெருமாள் அழகியதான ஆதிசேஷ மஞ்சத்தில் தான் கண் வளர்ந்து அருளக்கூடிய சமயம், தபோதனர் என்று பெயர் பெற்றிருந்தால் கூட பிருகுவிற்கு அந்த சமயத்தில் கோபம் தலை தூக்கியது. பகவானுடைய திருமார்பில் தன்னுடைய காலால் உதைத்தார். உடனே திடுக்கிட்டு எழுந்த அந்த பரந்தாமன் பிருகு மகரிஷியின் திருவடியை தான் பிடித்து அவருக்கு உபச்சாரங்களை எல்லாம் செய்தார். இது கண்டதும் மகாலட்சுமி தாயார் மனம் மயங்கினாள். நான் நித்தியவாசம் செய்யக்கூடிய மார்பை ஒரு மகரிஷி உதைத்தார், எனக்கு என்ன ஆகிற்று என்பதை பார்க்காமல் அந்த மகரிஷியின் காலில் தன் கணவர் விழுந்திருக்கிறாரே என்பதான ஒரு கோபம் மகாலட்சுமிக்கு ஏற்பட்டது. ஆம், சில சமயத்தில் பெண்கள் புரிந்து கொள்ளாமல் சில காரியங்களை செய்கிறார்கள். அதனால் ஏற்படும் விளைவுகள் என்ன? குடும்பத்தில் கலகம் உண்டாகிறது. கணவன் மனைவிகளுக்குள்ளே அபிப்பிராய பேரம் என்பது உண்டாகிறது. அந்த அபிப்பிராய பேரத்தினாலே கணவன் மனைவி இவர்கள் இருவருமே பிரிந்துவிடும் ஒரு நிலையை அடைகிறார்கள். இது போன்றுத்தான்
பக்தர்களான நமக்கு இருவரும் சேர்ந்து அனுக்கிரகம் செய்வதற்கு, அதுவும் குறிப்பாக இந்த கலியுகத்தில் தெய்வீகமான அனுக்கிரகத்தை செய்வதற்கு பெருமானும் பிராட்டியும் சேர்ந்து பேசி வைத்து கொண்டு ஒரு திருவிளையாடலை நடத்தினார்கள். தான் கோபித்துக் கொள்வதைப் போலவும் இனி பெருமானுடத்தில் தான் வாசம் செய்வதற்கு விருப்பம் இல்லாதவளைப் போலவும் மகாலட்சுமி தாயார் வைகுண்டத்தை விடுத்து அந்த க்ஷணமே விலகினாள். தன் மனைவியை விட்டு பெருமானால் பிரிந்திருக்க முடியுமா? ஸ்ரீனிவாசன் என்று பெயர் பெற்றவனாயிற்றே. அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பனாக ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் திருவேங்கடமுடியான் விளங்குகிறானே. ஆகையால் அவளை தேடி புறப்பட்டான். கொல்லாபுரம் என்னும் க்ஷேத்திர விசேஷம். அங்கே அகஸ்திய மகரிஷியால் பிரதிஷ்டை செய்விக்கப்பட்ட மகாலட்சுமி தாயாருடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் தான் பார்த்தான். அடடா, இங்கே லக்ஷ்மி சாநித்தியம் நிறைந்திருக்கிறது. ஆகையால் நாம் நம்முடைய மனைவியை இங்கேயே பெற்றுவிடலாம் என்பதாக நினைத்து 10 வருட காலம் மகாலட்சுமி மந்திரத்தை தியானித்து கொண்டு ஸ்ரீனிவாசன் தவம் செய்தாராம். 10 வருட காலம் தவம் செய்திருக்கிறார். அந்த தவத்திற்கு ஒருவிதமான பலனும் ஏற்படவில்லை, பல சித்தியும் ஏற்படவில்லை. சற்றே சோர்ந்துதான் போனான் ஸ்ரீனிவாசன். என்ன செய்யலாம் என்று யோசித்த பொழுது ஒரு ஆகாசவாணி கூறியதாம், பிரபோ, நீர் இங்கே தவம் செய்வதால் பிரயோஜனமில்லை. ஸ்வர்ணமுகரி ஆற்றின் கரையில் ஒரு அழகிய திருக்குளத்தை நிர்மாணம் செய்து அதில் உயர்ந்த தாமரைகளை அமைத்து அதன் மூலமாக மகாலட்சுமியை நீர் அர்ச்சித்து வழிபட்டீரானால் உமக்கு தேவி பிரசன்னையாவாள் என்று ஆகாசவாணி கூறியது. என்ன வேடிக்கையான லீலைகள் பாருங்கள். பெருமான் தவம் செய்தாராம். அந்த பெருமானுக்கு ஆகாசவாணி கூறியதாம், நீ இங்கே தவம் செய்ய வேண்டாம், ஸ்வர்ணமுகரி நதிக்கரையில் சென்று தவம் செய்தால் உன் தவத்திற்கு சித்தி உண்டாகும் என்று. அது கேட்டவுடன் பகவானும் அகமகிழ்ந்தான். அடடா, இதுவரையிலும் நாம் செய்த தவம் பலித்தது. அந்த தவத்தின் பயனாக வென்றோ இப்பொழுது ஆகாசவாணியின் குரல் நம் காதுகளில் ஒலித்தது என்று மிகுந்த பரபரப்புடன் இங்கே ஸ்வர்ணமுகரி நதிக்கரைக்கு வந்து சேர்ந்தார். எப்பேற்பட்ட புண்ணிய நதி தெரியுமா? புராணங்களில் இந்த நதிக்குத்தான் எத்தகையதொரு பெருமை வர்ணிக்கப்படுகிறது தெரியுமா? அகஸ்திய மகர்ஷி இங்கே அருகேதான் காளஹஸ்தி என்னும் திருக்கோவிலில் உயர்ந்த தவத்தை செய்து அங்கே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்திருக்கிறார். வியாக்ரபாதர் என்னும் மகர்ஷி தான் செய்த தவத்தின் பயனாக பரமசிவனை சாட்சாத்கரித்து அவரை ஆராதித்திருக்கிறார். அது தவிரவும் இந்த ஸ்வர்ணமுகரி என்னும் நதிதான் விரஜா நதி. ஆம், வைகுண்டத்தை சுற்றி பிரவகித்து ஓடக்கூடியதான விரஜா நதியை போன்ற ஸ்வர்ணமுகரி நதி. வைகுண்டம் எது? பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படும் திரு வேங்கடமாமலை ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுடைய திவ்யமான சன்னிதானம். அவ்வளவு பெருமை இந்த ஸ்வர்ணமுகரி நதிக்கு உண்டு. இதன் இரு கரைகளிலும் பல தபோதனர்கள் மகரிஷிகள் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீனிவாசன் இங்கே வந்து சேர்ந்தார். மனோரம்யமான இந்த காட்சி விசேஷத்தில் தன் கண்ணையும் கருத்தையும் அவர் பறிகொடுத்தார். இந்த இடத்தை பார்க்கும் பொழுதே அடடா, இங்கே திருமகள் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கின்றாள் என்பதை உணர்ந்தார். உடனே அழகியதான ஒரு திருக்குளத்தை நிர்மாணம் செய்தார் தான் பிராட்டியை ஆராதிப்பதற்காக. அழகியதான புஷ்கரணி, 4 புறமும் விசாலமான படிக்கட்டுக்கள், எல்லோரும் குள்ள குளிர குடைந்து நீராடி அவரவர்கள் தங்களுடைய அனுஷ்டானங்களை செய்வதற்கு பாங்காக அந்த திருக்குளம் ஏற்படுத்தப்பட்டது. அடுத்தது பத்மப்பிரியாயை நமஹா, பத்மசோதரியை நமஹா, பத்மகர்பாயை நமஹா, பத்மநாப பிரியாயை நமஹா என்று பிராட்டிக்கு எல்லாமே தாமரையின் சம்பந்தமாயிற்றே. பத்மப்பிரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதலாயதாட்சி என்று எல்லாம் தாமரையில் வசிப்பவள், தாமரையை தன் திருக்கையில் ஏந்தியவள், தாமரையை விட மென்மையானவள், தாமரையை தன் நாபிகமலத்தில் உடையவனான அந்த பத்மநாபனாம் பரந்தாமனுக்கு மிகவும் வேண்டியவள். இப்படி அனைத்திலும் தாமரை சம்பந்தம் உடைய பிராட்டியை தான் ஆராதிக்க வேண்டுமே. அதற்கு நல்லதொரு தாமரை பொய்கையாக இந்த புஷ்கரணி ஏற்பட வேண்டுமே என்று நினைத்தவர் சாதாரண தாமரையாலே மகாலட்சுமியை ஆராதித்தால் போராது என்று உடனே வாயுதேவனை அழைத்தார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
வாயு பகவான் பரந்தாமனிடத்தில் வந்து கை கட்டி வாய்ப்பொறித்து, என்ன சுவாமி, என்ன நியமனம், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். வாயுவும் இங்கே தவம் செய்திருக்கிறார், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டவுடன் பரந்தாமன் கூறினார், நீ சென்று இந்திரனிடத்தில் அனுமதி பெற்று, பகவானுடைய வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும், மற்றொருத்தருடைய இடத்தில் நாமாக புகுந்து எந்த காரியத்தையும் செய்துவிடக்கூடாது என்பதற்காக இந்திரனிடத்தில் அனுமதி பெற்று அங்கிருந்து தங்கமயமான தாமரை புஷ்பங்களை கொண்டு வந்து இங்கே இந்த பத்மசரோவரத்தில் நீ மிதக்கச் செய்ய வேண்டும். அந்த ஸ்வர்ணமயமான தங்க தாமரைகளினாலே இந்த புஷ்கரணியில் அழகியதான தாமரைக்காடு உண்டாக வேண்டும். அதை கொண்டு நான் மகாலட்சுமியை அர்ச்சிக்கப் போகிறேன் என்று பகவான் கூறினார். வாயுரேவனும் உடனே இந்திரலோகத்திற்கு சென்று இந்திரனிடத்தில் அனுமதி பெற்று அவருடைய நியமனத்துடன் தங்க தாமரைகளை கொண்டு வந்து இங்கே புஷ்கரணியில் இட்டார். ஆயிற்று அழகிய புஷ்கரணி, அதில் தங்க தாமரைகள். சரி, இந்த தாமரைகள் எப்பொழுதும் மலர்ந்தே இருக்க வேண்டுமே. தாமரை தானாக மலர்ந்தால் தானே விசேஷம். கண்ணனுடைய கண்ணழகுக்கு லட்சணத்தை கூறும் பொழுது பகவத் ராமானுஜர் உபனிஷத் வாக்கியத்திற்கு உன்னதமான ஒரு பொருளை காண்பித்தாரே. கம்பீராம்ப சமுத்பூத ரவிகர விகசித சுமிருஷ்ட புண்டரீகதள அமலாயதே க்ஷணாம். நல்ல சூரியன் உதித்ததினால், சூரியனுடைய கிரணங்கள் படுவதினாலே தாமரை மலர் தானாக மலர்ந்தால் அந்த தாமரை மலருக்கு எந்த ஒரு அழகு, எத்தகையதொரு அழகு உண்டாகுமோ அதுபோன்றுத்தான் பெருமானுடைய திருக்கண்கள் என்று வர்ணிக்கிறார் அல்லவா. இவைகளை மலரச் செய்ய வேண்டுமே, அதற்கு என்ன வழி? அதையும் அந்த கண்ணனை ஏற்பாடு செய்தான். ஆம், பத்மசரோவரத்தின் கரையில் சூரிய நாராயணனுக்கு என்று ஒரு தனி ஆலயத்தை நிர்மாணம் செய்தார். இன்றும் நாம் பத்மாவதி தாயாரை சேவிக்கச் செல்லும் பொழுது அங்குள்ளதான பத்மசரோவரத்தை பிரதட்சணமாக வந்தோமேயானால் அதன் கரையில் விசேஷமாக அருள் பாலிக்கக்கூடிய சூரிய நாராயண மூர்த்தியை சேவிக்கலாம். இந்த சூரிய நாராயணன் சாட்சாத் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனாலேயே பிரதிஷ்டை செய்விக்கப்பட்டவராம். ஆயிற்று சூரிய கிரணங்களினால் மலர்ந்த அந்த தாமரை புஷ்பங்களை கொண்டு இவர் மகாலட்சுமியை மனதினால் தியானித்துக் கொண்டு அவளுடைய பீஜாட்சரங்களை சொல்லி ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். விடுவானா இந்திரன்? இந்திரனுக்குத்தான் பொறுக்குமா? யாரோ ஒரு ராஜகுமாரன் இங்கே ஸ்வர்ணமுகரி நதிக்கரையில் தவம் செய்து கொண்டிருக்கிறான், ஒருவேளை என் பதவிக்குத்தான் அவன் ஆசைப்படுகிறான் போல இருக்கிறது என்று ரம்பை, மேனகை, ஊர்வசி, திலோத்தமை முதலான அப்சரசுக்களை எல்லாம் அனுப்பி ஸ்ரீனிவாசனுடைய தவத்தை கெடுப்பதற்கு முயற்சித்தார். பெருமான் மாயன் என்று போற்றப்படுபவன், இவர்களைப் போன்று கோடான கோடி ஜீவ வர்க்கத்தை சிருஷ்டிக்கக்கூடியவன், அகில ஜெகதாதார பூதன். அவனுடைய நாடகங்களை எல்லாம் மற்றவர்களாலே புரிந்து கொள்ள முடியாது. அதுவும் குறிப்பாக இந்திரன் முதலானவர்களுக்கு பகவானுடையதான லீலா வினோதங்கள் என்றால் என்ன என்றே புரியாது. ஆகையால் அந்த அப்சர ஸ்திரீகளுக்கு ஏற்பட்டது அனைத்தும் தோல்விதான். பின்னர் சோபனமானதொரு முகூர்த்தம், அதுதான் கார்த்திகை மாதத்தில் சுக்லபக்ஷத்தில் பஞ்சமி திதியில் பிருகுவாசரத்தில் உத்திராடம் என்னும் நட்சத்திர விசேஷத்தில் பத்ம சரோவரத்திலிருந்து பத்மநாப பிரியையான மகாலட்சுமி தாயார் ஆவிர்பவித்தாள். அலர்மேல் மங்கை தாயாரின் ஆவிர்பாவத்திற்காகத்தான் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் இங்கே ஒரு தபோவனம் அமைத்து, ஒரு ஆசிரமம் அமைத்து உயர்ந்த தவத்தினாலே அந்த தாயாரை தான் ஆராதித்து வந்தான். ஆகையால் நாம் எவ்விதம் பெருமானை ஆராதிக்க வேண்டும், நாம் எவ்விதம் பிராட்டியை ஆராதிக்க வேண்டும், பெருமானையும் பிராட்டியையும் சேவித்து நாம் எவ்விதத்தில் அவர்களுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனும் பத்மாவதி தாயாரும் ஒன்றிணைந்து தங்களுக்குள்ளே செய்து கொண்ட ஒரு சங்கேத விசேஷத்தினாலே நாடகமாக்கி நடித்து காண்பித்திருக்கிறார்கள். ஆகையால் இந்த சுகபுரி என்பது திருச்சானூர் என்று தற்காலத்தில் நாம் பிரசித்தமாக அழைத்து வருகிறோமே, தாயாரடி திவ்ய சன்னிதானம், இதை சாதாரண க்ஷேத்திர விசேஷமாக எண்ணிவிடக்கூடாது. ஸ்ரீ ஸ்ரீனிவாசனே தவம் செய்த உயர்ந்த தபோவனம் இந்த திருச்சிகனூர் என்னும் பத்மாவதி தாயாரின் க்ஷேத்திர விசேஷம். ஆகையால் இந்த க்ஷேத்திர விசேஷத்தில் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனையும் மற்றும் மங்கள தேவதையான மகாலட்சுமி தாயாரையும் நாம் சேவித்தோமேனால் எத்தனை ஜன்மாக்களில் நாம் செய்திருந்த தவத்தை விட
ஒரு க்ஷணம் இவர்களை சேவிப்பதினால், இந்த திவ்ய தம்பதிகளை சேவிப்பதினால் உடனே அந்த தவத்தின் சித்தி நமக்கு உண்டாகிறது. நராணாம் க்ஷீண பாபானாம் கிருஷ்ணே பக்திஹி பிரஜாயத்தே என்பது பிரமாண வச்சனம். கோட்டி ஜன்மாக்களில் ஒருவன் பலவிதமான துன்பங்களையும் பலவிதமான துயரங்களையும் சந்தித்திருந்தால் கூட, துராச்சாரனான பல காரியங்களை அவன் செய்திருந்தால் கூட, அவன் செய்த ஏதோ ஒரு நல்ல காரியத்தின் ஒரு துளி அதனுடைய பலன் உண்டாகக்கூடிய சமயத்தில் அவனுக்கு இது போன்றதொரு திவ்ய சேவை கிடைக்கின்றது. 10 வருட காலங்கள் கொல்லாபுரத்தில் தவமிருந்த மகாவிஷ்ணு மறுபடியும் இங்கே வந்து 12 வருடங்கள் தவமிருந்திருக்கிறார். அவருடைய தவத்தை கெடுப்பதற்கு இந்திரன் முதலான தேவ வர்க்கங்கள் முயற்சித்திருக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் கடந்து மகாலட்சுமி தாயாரை இங்கே ஆவிர்பவிக்க வைத்த ஸ்ரீ ஸ்ரீனிவாசனின் உயர்ந்த தபோவனத்தில் நாமும் சித்தி பெற வேண்டும் என்பதாக அந்த பெருமானை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். பத்மசரோவரை பிரதட்சணம் செய்து வருகிறோம். அந்த பத்மசரோவரத்தின் புண்ணிய தீர்த்தங்களை நாம் புரோட்சித்துக் கொள்கிறோம். அதனை ஆச்சமனம் செய்கின்றோம். தாமரை தடாகத்தின் கரையில் எழுந்தருள் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீனிவாசனாலே பிரதிஷ்டை செய்விக்கப்பட்ட சூரியநாராயண மூர்த்தியை சேவிக்கின்றோம். உள்ளே சென்று பத்மாவதி தாயார் ஸ்ரீனிவாசனுடைய திவ்யானுகிரகத்தை பெறுகின்றோம்.